அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல செவ்வாய் சனி பார்வை உள்ளதுங்க. அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி என்பதால மன வருத்தம் தரும் தகவல் சில வந்து சேரலாங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கைவிரிப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்கு. சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் உண்டு. தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.